உலகத்திலேயே எந்த ஹீரோவாவது இப்படி என்ட்ரி கொடுத்து பார்த்துருக்கீங்களா முதல் படத்துல? இப்பதான் ரோப்பு இதெல்லாம் இருக்கு, பெல்ட் அதெல்லாம் இருக்கு. அப்ப வெறும் டவல் கட்டி ரிப்ஸ் எல்லாம் கிரஷ் ஆகிற அளவுக்கு டைட்டா கட்டி இதுல சதா வேற நான் தூக்கிட்டு போனோம். அவங்களுக்கு எதுவும் கிடையாது, என் மேலதான் நிப்பாங்க அவங்க. அப்படியே அவங்கள நான் பிடிச்சிட்டு வருது. ஸோ அதுல எங்க இந்த ரொமான்ஸ் ஃபீலிங் வரும் சொல்லுங்க? கண்ணெல்லாம் பிதுங்கி ரத்தம் தான் வரும். ரொமான்ஸ் ஃபீலிங் வர வாய்ப்பே கிடையாது. அதனால ஷையாவும் நான் இல்லை. விட்டா போருண்டா வீட்டுக்கு போயிடுவேன்டான்ற நிலைமையில தான் நான் இருந்தேன். அது ஒரு 9 days 10 days ஷூட் பண்ணாங்க அந்த சாங்கை. கவிதையை தெரியுமா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் ஜெயம் வந்து நடிச்சிங்க. பட் அதுவே வந்துட்டு உங்களுக்கு த்ரூ அவுட் எல்லா இயர்ஸ் வந்து ஜெயம் ரவி அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்களா? அது சத்தியமா எதிர்பார்க்கல. ரவின்றது ஒரு காமன் நேம் பேசிக்கா. அது அப்படியே ஜெயம் படத்துல நடிச்ச ரவி, ஜெயம் படத்துல நடிச்ச ரவி அப்படின்னு மாறி மாறி ஜெயம் ரவி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்த படத்துல அதே பேரா வச்சுக்கிட்டோம். அதுவா கொடுத்தது தான், அவங்க கொடுத்தது தான் அந்த பேரு ஜெயம் ரவி அப்படின்றது. ஆனா உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாத்தீங்க ஃபுட்டேஜ்? உலகத்திலேயே எந்த ஹீரோவாவது இப்படி என்ட்ரி கொடுத்து பார்த்துருக்கீங்களா முதல் படத்துல? என்னோட என்ட்ரி அப்படியான ஒரு என்ட்ரி. ஸோ நான் எங்கேயுமே போக மாட்டேன், உங்களுக்காக இங்கேயே தான் இருப்பேன். இந்த என்ட்ரி வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு என்ட்ரி. அந்த கயறு வந்து அதுதான் பாண்ட், எனக்கும் அவங்களுக்கும் அந்த கயறு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும். அமேசிங் அமேசிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டன் சீன்ஸ்லாம் வந்துட்டு ரோப் கட்டி ஹீரோஸ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் முதல் படத்தில் ஒரு லவ் சீனுக்கே வந்து ரோப் கட்டி அப்படி தொங்கிட்டே போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து பண்ணீங்க. நிறைய இம்ப்ரெஸ் ஆகி ஸோ அந்த டைம்லேயே வந்து நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து இமிடேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அந்த டைம்லேயே, பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் மூவி அந்த ரொமான்ஸு அண்ணா ஆல்ரெடி வந்து ரெஸ்பான்சிபிளான ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டீங்க, ஷை ஃபீலிங்ஸ் தான் வந்துச்சா? ஷை ஃபீலிங் வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இப்போதான் ரோப்பு இதெல்லாம் இருக்கு, பெல்ட் அதெல்லாம் இருக்கு. அப்போ வெறும் டவல் கட்டி ரிப்ஸ் எல்லாம் கிரஷ் ஆகிற அளவுக்கு டைட்டாக கட்டி இதில் சதா வேற நான் தூக்கிட்டு போனோம். அவங்களுக்கு எதுவும் கிடையாது, என் மேலே தான் நிற்பாங்க அவங்க. அப்படியே அவங்கள நான் பிடிச்சிட்டு வருது. ஸோ அதில் எங்கே இந்த ரொமான்ஸ் ஃபீலிங் வரும் சொல்லுங்க? கண்ணெல்லாம் பிதுங்கி ரத்தம் தான் வரும். அந்த ரொமான்ஸ் ஃபீலிங் வர வாய்ப்பே கிடையாது. அதனால ஷையாவும் நான் இல்லை. விட்டா போருண்டா வீட்டுக்கு போயிடுவேன்டான்ற நிலைமையில தான் நான் இருந்தேன். அது ஒரு 9 days 10 days ஷூட் பண்ணாங்க அந்த சாங்கை. கவிதையை தெரியுமா? ஸோ அதனால ரொமான்ஸ் ஃபீலிங்கை விட ஒரு டார்ச்சர் ஃபீலிங் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு. முதல் படத்துல ஒரு லவ் சீனுக்கே வந்து ரோப் கட்டி அப்படி தொங்கிட்டே போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் மூவில வந்து பண்ணீங்க. நிறைய இம்ப்ரெஸ் ஆகி ஸோ அந்த டைம்லேயே வந்து நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து இமிடேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அந்த டைம்லேயே, பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் மூவி அந்த ரொமான்ஸு அண்ணா ஆல்ரெடி வந்து ரெஸ்பான்சிபிளான ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டீங்க, ஷை ஃபீலிங்ஸ் தான் வந்துச்சா? ஷை ஃபீலிங் வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இப்போதான் ரோப்பு இதெல்லாம் இருக்கு, பெல்ட் அதெல்லாம் இருக்கு. அப்போ வெறும் டவல் கட்டி ரிப்ஸ் எல்லாம் கிரஷ் ஆகிற அளவுக்கு டைட்டாக கட்டி இதில் சதா வேற நான் தூக்கிட்டு போனோம். அவங்களுக்கு எதுவும் கிடையாது, என் மேலே தான் நிற்பாங்க அவங்க. அப்படியே அவங்கள நான் பிடிச்சிட்டு வருது. ஸோ அதில் எங்கே இந்த ரொமான்ஸ் ஃபீலிங் வரும் சொல்லுங்க?